ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு RMSF வியூஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2026 தமிழ்நாடோட சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிப்பா அப்படின்ற இதை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டு அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு. விஜய் வந்து அரசியலில் ஜெயிப்பாரா மாட்டாரான்னு பல பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பல கேள்விகள் இருக்குது. அவர் கூட்டணி வைப்பாரா தனித்து நிற்பாரா அப்படின்னு. இன்றைக்கி இருக்கிற நிலவரப்படி வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை, தனித்து நிற்பார். தனித்து நின்னாலும் அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டை பாருங்கள். தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6.5 கோடி ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வைஸாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த ஃபஸ்ட் டைமாக போடக்கூடிய ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் யாருக்கு போடுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் போடுற இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த 10 லட்சம் ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விஜய்க்கு தான் போகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது கேட்டகரியாக அந்த 20 to 30க்குள்ளே இருக்காங்க பார்த்திங்களா, அந்த கேட்டகரி பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,10,00,000 பேர்கிட்ட இருக்காங்க அவங்களுடைய ஓட்டு. எனக்கு தெரிஞ்சு இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு யங்ஸ்டர் கேட்டகரியில் தான் வருவாங்க. ஸோ வந்து இவங்களும் யங்ஸ்டர் தான் ஆல்மோஸ்ட்டு. அதனால் இவங்க ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வில்லுன்னு வச்சுங்க. ஒரு 1 கோடி ஓட்டு வில்லுன்னு வச்சுங்களேன். 1,10,00,000 ஓட்டு இருக்கிறதுல எப்படி ஒரு 1 கோடி ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வில்லும் அப்படின்னு ஒரு அசெப்ஷன் வச்சுங்க. இப்போ முன்னாடி ஒரு 10, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி 10 லட்சம் ஆச்சா. அப்புறம் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து 30 to 39 இந்த ஒரு 1.5 கோடி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 40 to 49 ஏஜ் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி 40 லட்சம் ஓட்டுக்கிட்ட இருக்காங்க. இந்த ஏஜ் வைஸ் கேட்டகரியிலே இந்த 40 to 50 வயசு இருக்காங்க பார்த்திங்களா, இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெஜாரிட்டி அதிகமான ஓட்டு இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த பரம்பரையாக வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கேன்னு ஓட்டு போடுவாங்க பார்த்திங்களா, அந்த கேட்டகரி பீப்புள் தான் இந்த கேட்டகரியில் வருவாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 50 to 59 அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி இருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 80க்கு மேலே இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 லட்சம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபஸ்ட்டு 2 கேட்டகரி இருக்கு இல்லையா, 18, 19 அதில் ஒரு 10 லட்சம் இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 20 to 29 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி 10 லட்சம் இருக்கா. இது 1 கோடி ப்ளஸ் இதில் ஒரு 10 அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கோடி 10 லட்சம் வச்சுங்க. நார்மலாக ஒரு 10 லட்சத்தை அதில் கூட கழிச்சிட்டு ஒரு கோடி 10 லட்சம் ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்குது. இதை தாண்டி இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஏஜ் ஃபேக்டரில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலாக இருக்கவங்க, இந்த ஆட்சி மாற்றம் வரணும்னு நினைப்பாங்க இல்லையா அவங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்தால் மாற்றி போடணும் அப்படின்னு நினைப்பாங்களா அவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து மாற்றி விஜய்க்கு வாக்களித்தாங்க அப்படின்னா விஜய் ஜெய்க்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவர் தனியாக நின்று ஆட்சியை பிடிக்க முடியலனா கூட ஒரு 40-50 எம்எல்ஏ ஜெயித்தாலே போதும், அவரால் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க முடியும் கண்டிப்பாக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து வரக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வர மறக்காமல் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அந்த பெல் ஐக்கான் இருக்கும் அதை ஆலில் வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து எஸ்ஐஆர் வந்து போயிட்டுருக்கனால இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐஆருக்கு முன்னாடி உள்ள ஓட்டர் லிஸ்ட்டு. எஸ்ஐஆருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 97 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து நீக்கிட்டாங்க. இப்போ புதுசாக வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 லட்சம் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய கோரிக்கையை வந்து முன் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஆகி February 15க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா புது லிஸ்ட்டு வரும். அதில் வந்து மொத்தம் எத்தனை 5 கோடி 6 கோடி ஓட்டு வந்துருச்சுன்னா இதே மாதிரி நான் உங்களுக்கு ஏஜ் ஃபேக்டர் வைஸாக அதே மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போடுவேன். ஸோ இப்போதைக்கு நம்ம எஸ்ஆருக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.